ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்பூஸ் குக்கரி. இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றதுக்குமே சூப்பராக இருக்கும். கோதுமை புட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வீட்டிலே அரைச்ச மாவு தான். உங்களுக்கு நான் எப்படி இந்த மாவு அரைக்கிறதுன்றதையும் சொல்கிறேன். அதே மாதிரி இது சின்ன குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லது. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி முழு கோதுமையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 10லேருந்து 15 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா தண்ணி ஃபுல்லாக வடிகட்டிட்டு வெயிலில் நல்லா காய வச்சுக்கோங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறமா நான் இதை மிஷினில் கொடுத்து அரைச்சிருக்கேன். நிறைய மாவு இருக்கிறதுனால நல்லா சாஃப்டான மாவாக அரைச்சிக்கோங்க. நீங்கள் வீட்டிலே அரைக்கிற மாதிரி இருந்தால் மிக்சியில் அரைச்சிட்டு சலிச்சு நல்லா சாஃப்டான பவுடராக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை தாராளமாக நீங்கள் 2 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ ஒரு பவுலில் தேவையான அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். இது நீங்கள் கொஞ்சமாக மாவு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய புட்டு கிடைக்கும். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, பச்சை தண்ணி தான் சேர்க்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம புட்டுக்கு மாவு எப்போவுமே ரெடி பண்ணுவோம் பாருங்கள், அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப கட்டி இல்லாமல் நல்லா உதிரியாக வர மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க. இப்போ இந்த அளவுக்கு உதிரியாக வர மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பெசரிட்டேன் அந்த மாவை. இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள். ஆனால் ஈரப்பதமும் இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு நல்லா வேகும். இதிலே நீங்கள் வெல்லத்தை கூட கரைச்சி இதில் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டு கொழுக்கட்டை மாதிரி கூட பிடிச்சி வைக்கலாம். அதுவுமே சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ நம்ம புட்டு மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம். உங்களுக்கு 10லேருந்து 12 நிமிஷம் ஆகும். நீங்கள் புட்டு வேக வைக்கிறது வச்சுருந்தா அதில் கூட சேர்த்து வேக வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி இட்லி பாத்திரத்தில் வைக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நான் இதில் சேர்த்துட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன். இந்த மாவு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிங்கன்னா எப்போ வேணால் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இப்போ புட்டு நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி கொஞ்சமாக கையில் எடுத்து பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் நல்லா வெந்திருக்கிறது. இப்போ இது கொஞ்சம் லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக திருவண்ண தேங்காய் சேர்த்துக்கிறேன். இதெல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்தளவுக்கு புட்டு உதிரி உதிரியாக இருக்குன்றது. சாப்பிடவுமே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே ஒரே மாதிரி அரிசி மாவு புட்டு செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சூப்பரான புட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.